அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம். ஒரு அழகிய மாலையில உங்களை எல்லாரையும் குவிக்ஸ் மூலம் சந்திப்பதுல நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். குவிக்ஸ் மூலம் இங்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் குவிக்ஸ் சார்பாக அன்புடன் வரவேற்கும் நான் ஷிஃபானியா கேண்டிலிருந்து. உங்களோட வாழ்க்கையை மாற்றும் ஒரு புதிய ஆரம்பமாக இன்ஷா அல்லாஹ் இந்த இரவு உங்களுக்கு அமையலாம். அதனால வரக்கூடிய இந்த 30 வினாடிகளை மிகவும் பொறுமையாக கன்சல்ட்ரேட் பண்ணி கவனிக்குமாறு தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறோம். எல்லாரும் அவங்களோட மைக்கை நீங்க மியூட் பண்ணிக்கொள்ளலாம். உங்களுக்காக நேரம் ஒதுக்கி தரப்படும் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷன்ல நீங்க தேவைப்பட்ட மைக்கை அன்மியூட் பண்ணி உங்களுக்கு பேசலாம். ஓகேயா? இப்ப எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும். குவிக்ஸ்ண்டா என்ன? குரூப்ல நிறைய விஷயங்கள் ஷேர் பண்றாங்க. நாங்களும் அந்த குரூப்ல இருக்கிறோம். நிறைய வாய்ஸ் நோட்ஸ் வருது, நிறைய ஆர்டிகல்ஸ் வருது. பட் எல்லாத்தையும் நிறைய பொதுவா சில பேர் வாசிச்சிருப்பாங்க, சில பேர் அதை ஸ்கிப் பண்ணிட்டு போயிருப்பாங்க, வாய்ஸ் நோட்ஸ் கேட்டிருப்பாங்க. இருந்தாலுமே நிறைய டவுட்ஸோட இன்னும் வந்திருப்பீங்க குவிக்ஸ்ண்டா என்னன்னு சொல்லி. ஸோ இன்னைக்கு உங்களுக்கு அதுக்கு ஒரு தெளிவான விளக்கம் எங்களால கொடுக்கப்படும். ஓகேயா? இப்ப வளர்ந்து வர நவீன உலகில ஒரு பாசிட்டிவா கையாள்றது எப்படி என்பதை தான் எங்களுடைய நிறுவனம் குவிக்ஸ் உங்களுக்காக உருவான நோக்கம். ஓகே, இப்ப டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ஏஐ இவைகளை கொண்டு நாம் எப்படி பெனிஃபிட் அடைவது, போனை நாங்க வச்சுட்டு இருக்கிறோம், இந்த போன் மூலமா எப்படி ஏர்ன் பண்றது, எங்களோட ஸ்கில் எப்படி டெவலப் பண்றது, எல்லாம் தெரியாம எவ்வளோ இளைஞர்கள் யுவதிகள் இன்றைக்கு திணறி கொண்டிருக்கிறாங்க. அப்ப இன்று இளைஞர் யுவதிகளுக்கு ஒரு அரிய சந்தர்ப்பம் தான் இந்த குவிக்ஸ். ஸோ இது ஒரு பிஸ்னஸ் மட்டும் இல்ல, இது ஒரு சப்போர்ட் கம்யூனிட்டி. ஓகே, அப்ப இன்றைய உலகில் இயக்குறதுல இளைஞர்களுக்கும் யுவதிகளுக்கும் பெரும் பங்குண்டு. ஓகே, அந்த இளைஞர் யுவதிகளை பொடுப்போக்கான வாழ்க்கையில பெருமதி உள்ளதாக மாற்ற எண்ணி புத்தளத்துல ஒரு இளைஞண்ட கனவு தான் இந்த குவிக்ஸ். ஸோ சுயநலம் இல்லாத ஒரு தூய நோக்கோடு உருவாக்கப்பட்டது தான் இந்த குவிக்ஸ். ஓகேயா? ஸோ நாங்க இந்த குவிக்ஸ்ட ஃபவுண்டரும் சேர்மனுமான மிஸ்டர் இக்ஷாஃப் இர்ஃபானை அன்புடன் வரவேற்போம். மிஸ்டர் இக்ஷாஃப் இர்ஃபான், ஓவர் டு யூ. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த மைக் இந்த வீடியோ கொஞ்சம் செக் பண்ணி கொள்ளுங்க, ஓகேன்னு சொல்லி தம்ஸ் அப் பண்ண போடுங்க, ஓகேன்னு சொன்னார். ஓகே, எங்களோட ஷிஃபானியா சிஸ்டர் உண்மைக்குமே ஒரு அழகான ஒரு இன்ட்ரடக்ஷனை எங்களுக்கு வழங்கி இருந்தாங்க. வாழ்க்கையில எங்க போகணும், எங்களோட ஃபியூச்சர் என்ன, இந்த காலகட்டம் எல்லாமே ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் போட்டியாக ஓடுகின்ற காலகட்டம். பட் சம்திங் வி கேன் டூ. ஓகே, எல்லாருமே தான் எப்படி முன்னேறணும், தான் எப்படி மணி ஏர்ன் பண்ணணும், தான் எப்படி லைஃப்ல க்ரோ ஆகணும் அப்படிங்கிற விஷயம் அடிப்படையில ஓடிட்டு இருக்கிற டைம்ல வை நாங்க எல்லாம் சேர்ந்து முன்னேறலாமே அப்படின்ற ஒரு தோட் ஒரு 2 years முழுக்க வந்தது. அப்போ நான் பார்த்த விஷயம், நான் ஒரு அடுத்த கட்ட மூவ் ஆக போறேன், என்னால ஒரு விஷயம் அச்சீவ் பண்றதுக்கு எனக்கு சப்போர்ட் தேவைப்பட்டது. தனியே நாங்க சொசைட்டில மேல வர முடியாது. எங்களை பின்னுக்கு இந்த ஒரு ஆள் புஷ் பண்ணணும், எங்களுக்கு சப்போர்ட்டை கொடுக்கணும். எங்களோட வாழ்க்கையில அடுத்த கட்ட மூவ் ஆகிறதுக்கு அது சின்ன சின்ன கண்ட்ரிபியூஷன் தான் எங்களை அடுத்த கட்ட மூவ் ஆக போகும். ஓவா இல்லையா? எஸ், 100%. ஸோ இந்த எங்களோட ஃப்ரீ கோச்சிங் ப்ரோக்ராம்ல ஜாயின் பண்ண எல்லாரையும் நாங்க வரவேற்கின்றோம். இதுல மெயின் நோக்கம் பாத்தீங்கன்னு சொன்னால்,
திஸ் இஸ் நாட் அ பிசினஸ். இது நாங்க வளர்றோம், வளர்த்து விடுறோம், எங்களால இனி அடுத்த வர ஜெனரேஷனும் வளர போறாங்க. ஸோ ஒரு பெரிய ஒரு ட்ரீம், பெரிய ஒரு தூர நோக்கின் அடிப்படையில தான் ஒவ்வொரு விஷயத்தையும் குயிக்ஸரா நாங்க ஃபார்ம் பண்ணி இதை நடத்துறீங்க. ஓகே ரைட், எல்லாம் ஆக்டிவ் ஆகிறீங்களா? நெக்ஸ்ட் 8:45 வரைக்கும் முக்கியமான விஷயம் இதுல நாங்க டிஸ்கஷன் பண்ணிக்கிறோம். வாழ்க்கையில நாம எப்படி முன்னேறோம், சம்திங். ஓகே, நாங்க அடுத்த கட்டம் எப்படி எங்களோட லைஃபை கொண்டு போடுது அப்படிங்கிற விஷயங்களையும் இப்போ உள்ள காலகட்டின் அடிப்படையில எங்களோட திறமைகளை பயன்படுத்தி, இந்த டிஜிட்டல் ஏஐ பயன்படுத்தி எங்களோட திறமைய மூலமா நாங்க எப்படி மணி ஏர்ன் பண்றது, ஸோ இந்த விஷயங்களை தான் நாங்க இன்ஷா அல்லாஹ் பாக்குறது இருக்குது. ஸோ இந்த காலகட்டத்துல வந்து எல்லாமே யோசிக்கிற விஷயம் என்ன, நாங்க எத்தேசை முன்னேறணும், மத்தவங்க முன்னேறதா அது ரெண்டாவது. நாங்க முன்னேறணும், நாங்க சக்சஸ் ஆகணும், எங்களோட ஃபேமிலி நாங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிற கன்செப்டை தாண்டி ஒரு சமூகம் முன்னேறணும், ஒரு ஜெனரேஷன்ல ஒரு மாற்றம் உருவாகணும், ஒரு தூய நோக்கத்தோட ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணிக்கணும்னு சொன்னால் இந்த குயிக்ஸ் கம்யூனிட்டியோட நோக்கமாக இருக்க போகுது. ஓகே ஃபைன், அல்ஹம்துலில்லாஹ். நாங்க இன்னைக்கு செஷனுக்கு மூவ் ஆவோம். எல்லாம் ரெடி ஆகிக்கிறீங்களா? ஒரு தம்ஸ் அப் மட்டும் போடுங்க எல்லாம், பாவமோட எனர்ஜியை. ஸ்கிரீன் ஷேர் பண்ணிக்கிறேன், கொஞ்சம் செக் பண்ணுங்க அந்த ஸ்கிரீன் ஷேர் வந்துட்டான்னு சொல்லி. ஸ்கிரீன் விளங்குதா? ஓகே ரைட். வாட் இஸ் குயிக்ஸ் அப்படின்னு சொன்னால், அந்த நேம் உங்களுக்கு என்ன உணர்த்துன்னு சொன்னால், குயிக்ஸை வச்சு நீங்க என்ன வேணாலும் செய்யலாம். இந்த குயிக்ஸ், இந்த பிரெயின் ஆரம்பத்துல ஸ்டார்ட் பண்ணப்பட்டது வந்து நான் ஃபீல் பண்ண விஷயம், இது ஒரு பிசினஸா இருக்க, அதாவது ஒரு கம்யூனிட்டியா இருக்கணும், எல்லாருக்கும் ஒரு ஹெல்ப் பண்ற ஒரு பிளாட்ஃபார்மா இருக்கணும். ஸோ அதுல பிசினஸ் இருக்கணும், எஜுகேஷன் இருக்கணும், ஹெல்ப்ஸ் இருக்கணும். அப்ப எல்லாமே ஒரு விஷயம், அது கீழே, அந்த குயிக்ஸ்க்கு கீழே நிறைய விஷயங்கள் நடக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில தான் உருவாக்குறது. ஸோ ஆரம்பிச்சு ஒரு 2 years ஜேர்னி. ஸோ நாங்க ஒரு புத்தகத்துல ஒரு 1 month முன்னாடி ஆஃபீஸ் ஓபன் பண்ணி அதை நாங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிறோம் புத்தகத்துல. ஸோ அப்கமிங் டேஸ்ல நான் புத்தகத்தை ஃபோக்கஸ் பண்ணி ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஸ்ட்ராங் படுத்துற வேலைகளை பார்க்க போறோம், அண்ட் ஆன்லைன் ஆல்சோ. ஓகே ரைட். இப்ப நான் குயிக்ஸை பத்தி ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா ஒரு இன்ட்ரடக்ஷனை பார்ப்போம். வாட் இஸ் குயிக்ஸ்? நாங்க நினைக்கிற விஷயம் என்னன்னு சொன்னால், என்னால வாழ்க்கையில முன்னேற மாட்டேங்குது, நான் மணி ஏர்ன் பண்றது கஷ்டமா இருக்குது, நான் வந்து அடுத்த கட்டம் மூவ் ஆக மாட்டேங்க, என்ன ரீசன் சொன்னால், என்ன ரீசன் நினைக்கிறீங்க சொல்லுங்க அப்போ உமன்ல? என்ன ரீசன்? சம்திங் சொல்லுங்க, நோ ப்ராப்ளம். இன்னைக்கு வந்து நான் மட்டும் கைக்க வேண்டிய உங்களோட பதிலையும் எதிர்பார்க்கிறேன். நிறைய பேர் நினைக்கிறாங்க, பட் என்ன ரீசன் அவங்க தடுக்குது? நினைக்கிறாங்க மந்த்லி நான் அவ்வளவு இன்கம் ஏர்ன் பண்ண போறேன், மாசம் 2 lakh 3 lakh 4 lakh 5 lakh மேல இன்கம் ஏர்ன் பண்ண போறேன், நான் ஒரு விஷயம் செய்ய போறேன். பட் எல்லாமே நினைக்கிறாங்க, பிளான் பண்றாங்க, பட் ஆக்சுவலி எத்தனை பேர் அது ஆக்ஷன்ல காட்டுறாங்க, எத்தனை பேர் சக்சஸ் ஆகுறாங்க? என்ன ரீசன் அவங்க அச்சீவ் பண்ண, என்ன ரீசன் நினைக்கிறீங்க? யாராவது ஒரு ஆள் வாய்ஸ்ல சொல்லலாம், இல்லாம இருந்தால் நீங்க இதுலயும் போடலாம், செட்ல போடலாம்.
செட்ல போடுங்க சம்திங். அனுப்பிக்கிறீங்க. என்ன தெரியாதா? என்ன ரீசன்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாங்க பிளான் பண்றோம், நாங்க ஒரு விஷயம் செய்யறோம், பட் எங்களால அச்சீவ் பண்ண எல்லா ரீசன் சொன்னால் பயம். அப்படித்தானே? நம்மளை பத்தி மத்தவங்க என்ன நினைச்சிருவாங்க, நான் ஒரு விஷயம் ட்ரை பண்ணி தோத்து போனா நான் அவங்களுக்கு முன்ன நான் ஒரு தோத்தவனா ஃபீலியர் பேச நான் ஃபீல் பண்ண வேண்டி வருமே அப்படின்னு சொல்லி பயம் தான் எங்களை அடுத்த கட்டம் முன்னேறாம தடுக்குது. ஓவா இல்லையா? உண்மையா இல்லையா? சொல்லுங்க பாப்போம். நான் சொன்ன விஷயம் உண்மையா போயா? சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்க. உண்மை. வேற யாராவது செட்ல போடுங்க. உண்மை. நாங்க ஒரு விஷயம் வாழ்க்கையில சக்சஸ் ஆகிறதுக்கு மெயின் ரீசன் என்னன்னு சொன்னால், நாங்க நினைக்கிறது எங்கள மேல நம்பிக்கை இல்லை, எங்கிட்ட மேல ஒரு நம்பிக்கையும் இல்லை, மத்தவங்களோட நாங்க நம்பிக்கை அடை. மத்தவங்க என்ன நினைச்சிருவாங்க, குடும்பத்துல என்ன சொல்லிடுவாங்க, ஃபெமிலியில என்ன சொல்லுவாங்க, ஃப்ரெண்ட்ஸ்ல என்ன சொல்லுவாங்க, சொசைட்டி எங்களை பத்தி என்ன நினைக்கும், நாங்க நல்ல ஃபெமிலியில வந்துக்கிறோம், நாங்க நல்லா படிச்சுக்கிறோம், நான் ஒரு விஷயம் செஞ்சு தோத்து போனா நாங்க அவங்களோட கண்ணுக்கு என்ன செய்வோம், தோத்தவனாக நாங்க ஃபேஸ் பண்ண வேண்டிய ஒரு அந்த பயம் தான் உங்களை அப்படி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா பின்னுக்கு வர வைக்குது. ஒரு விஷயம் செய்யறதுக்காக உங்களுக்கு கான்பிடென்ட் வாரத்துக்கு மெயின் ரீசனே உங்களை நீங்க நம்பணும். ஓகே, குயிக்ஸ்ல நான் அடிக்கடி சொல்லுவேன், எங்களோட மெம்பர்ஸ்க்கும் சரி, எங்களோட ஓல் கம்யூனிட்டி மெம்பர்ஸ்க்கும் சரி, நான் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், ஒரு இங்கிலீஷ்ல ஒரு கோட் ஒன்று சொல்லுவேன், கேட்டு பாருங்க. வாட் யூ திங்க் வாட் யூ பிகம். அப்படின்னா வாட் யூ திங்க் வாட் யூ பிகம். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அந்த விஷயம் நடக்கும். நீங்க நல்லது நினைச்சால் நல்ல விஷயங்கள் நடக்கும், கெட்டது நினைச்சால் கெட்ட விஷயங்கள் நடக்கும். நான் வாழ்க்கையில முன்னேற போறேன், என் லைஃப் இப்படி இருக்க போகுது, என் ட்ரீம் லைஃப் இப்படி இருக்க போகுது, அப்படித்தானே? என் கனவுகள் நான் இவ்வளவு என் மந்த்லி இன்கம் இவ்வளவு இருக்க போகுது, நான் வந்து இந்த வெஹிக்கிள் எடுக்க போறேன், நான் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ண போறேன், நான் நிறைய விஷயங்களை செய்ய போறோம், எங்களோட ட்ரீம்ல நாங்க அச்சீவ் பண்ற எல்லா விஷயத்தையும் நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னால், எங்களுக்கு நம்பிக்கையோட நாங்க நம்பும் செஞ்சால் அந்த விஷயங்கள் சுவரா நடக்கும். இதை விட்டுட்டு இது நடக்குமா? நிறைய பேர் வாழ்க்கையில கோல் இல்லை, அடுத்த 5 இயர்ஸ் என் வாழ்க்கை எப்படி இருக்க போகுது, அடுத்த 10 இயர்ஸ் என் வாழ்க்கை எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி கன்ஃபியூஸ். நிறைய பேரே கன்ஃபியூஸ், கிளாரிட்டி இல்ல, நம்பிக்கை இல்ல. என்ன காரணம்னு சொன்னா இதுதான் காரணம். சோ நாங்க குயிக்ஸ்ல யாரு வந்தாலும் சரி, நாங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கா இருக்கலாம், ஏஐ இருக்கலாம், இன்கமா இருக்கலாம், அதெல்லாம் வந்து ரெண்டாவது விஷயம். முதலாவது விஷயம் என்னன்னு சொன்னால், உங்களோட வாழ்க்கையில நீங்க வெற்றி பெறணும்னு சொன்னால் கிட்டத்தட்ட 80% உங்களோட வாழ்க்கையில சக்சஸ்க்கு செல்வாக்கு செலுத்த போறது மைண்ட் செட், மனநிலை. ஜஸ்ட் ஒரு 20% மட்டும்தான் உங்களோட ஸ்கில்ஸா இருக்கலாம், நீங்க படிக்கிற நாலேஜா இருக்கலாம், நீங்க மத்த விஷயங்கள் என்ன பெரிய பெரிய பிஹெச்டி லெவல்ல படிச்சா கூட, என்ன பெரிய குவாலிஃபிகேஷன்ல என்ன கோர்ஸ் முடிச்சா கூட, அது உங்களோட வெற்றியில செல்வாக்கு செலுத்த போறது ஜஸ்ட் ஒரு 20%. அப்போ நாங்க ஒரு ஆள் குயிக்ஸ்க்கு புதுசா வாராரா, அவர்கிட்ட நான் கைட் பண்ணக்கூடிய விஷயம் என்னென்றால், நீங்க உங்களை நீங்க டெவலப் பண்ணுங்க. அவங்களோட மைண்ட் செட்டை ஃபுல்லா நாங்க ப்ரோக்ராம் பண்ணிடுவோம். அவங்களால ஏலும், அவங்களால கான்பிடண்டா கதை கேளும். எங்கிட்ட ஒரு ஆள் வந்தால், எங்கிட்ட ஒரு கம்யூனிட்டி மெம்பர் உங்களுக்கு வந்தால் ஃபீல் பண்ணுவாங்க, தட் பாசிட்டிவ் வைப் இருக்கும், அதாவது கான்பிடன்ட் இருக்கு. பெஸ்ட் காத்தான் நம்பிக்கையை கொடுப்போம். உங்களால ஏலும், உங்களால செய்ய இயலும். நம்பிக்கை தான் உங்களை அடுத்த கட்டம் மூவ் பண்ணும். நாங்க நம்பிக்கையை கொடுக்காம அவங்களுக்கு என்ன பெரிய ஆன்லைன்ல இன்கம் ஏர்ன் பண்றதுக்குள்ள கைடன்ஸை கொடுத்தாலும், என்ன பெரிய படிப்பை கொடுத்தாலும் அவங்களால ஒரு விஷயம் அச்சீவ் பண்ண முடியாது. அவங்களோட மனநில 1000 யோசனைகள் இருக்கும். ஃபெமிலியில கஷ்டம், குடும்பத்துல கஷ்டம். சோ அவங்க வந்து 1000 பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிருப்பாங்க. சோ அவங்களால இந்த ஸ்கில்ல படிக்க டைம்ல கஷ்டம். சோ மைண்ட் ஃபர்ஸ்ட் கிளியர் ஆகிக்கணும். மைண்ட் ஃபர்ஸ்ட் கிளியர் ஆயிருந்தா தான் அதுக்குள்ளுக்கு என்ன செய்யலாம், பல விஷயங்களை போட்டு நாங்க அவங்கள ட்ரெயின் பண்ணி எடுத்து போகலாம், முன்னுக்கு புஷ் பண்ணலாம். ஓகே, அப்ப நாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க என்ன செய்வோம்,
உங்களை முதல்ல உருவாக்கும். work on yourself. மத்தெல்லாம் அடுத்த விஷயம். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட பாருங்க. இப்ப பாருங்க, அப்ப ரெண்டாவது ஸ்லைட் உங்களுக்கு விளங்குது. ரெண்டாவது ஸ்லைட் உங்களுக்கு விளங்கும். உலகம் வந்து மாறிட்டு வருது, ரைட்? இப்ப உங்களை நாங்க ஃபுல்லா டெவலப் ஆக்கிடுவோம். உங்களோட மைண்ட் செட், உங்களோட குறிக்கோள், நீங்க என்ன ஆக போறீங்க, உங்களோட லைஃப் கோல். ஓகே, நீங்க வீட்டுல இன்கம் ஏர்ன் பண்ண போறீங்களா, நீங்க என்ன செய்ய போறீங்க, நீங்க எப்படி இன்கம் வருது, எல்லா விஷயம் நாங்க உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு உங்களை நாங்க டெவலப் பண்ணி உங்களுக்கான பர்சனாலிட்டியை கொடுத்து உங்களுக்கான ஐடியாக்களை கொடுத்து உங்களை நாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு டெவலப் ஆகும். ஃபர்ஸ்ட் கான்ஃபிடென்டா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. ஓகே, செகண்ட் என்ன தெரியுமா செய்ய போறோம் உங்களை, ரைட்? இப்ப வேர்ல்ட் எப்படி இருக்க போகுது? வேர்ல்ட் வந்து மாறிச்சு. முந்தைய ஒரு காலம் இருந்தது எப்படி, நாங்க ஒரு ஜொப்புக்கு போய்தான் இன்கம் ஏர்ன் பண்ணணும், நாங்க வந்து பழைய பிசினஸ் ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணணும், கடையை போடணும், சாமான இறக்கணும், சாமான இறக்கி கஸ்டமர்ஸ்க்கு விற்கணும். அதெல்லாம் பழைய காலம். கடையை போட்டு ரெண்டுக்கு பே பண்ணி லேபர்ஸ்க்கு பில் பண்ணி கடையில தூங்கிட்டு கடையில இருந்து நாங்க இருந்து பிசினஸ் செய்யற காலம் பழைய காலம். இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸ், இப்போ உள்ள லேடிஸ் என்ன எங்க இருந்தாலும் மணி ஏர்ன் பண்ணல, அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி வறந்து இறங்கி போயிட்டீங்க. சோ உள்ளூர் வேலை வாய்ப்புகள் வந்து வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, உள்ளூர் வேலை வாய்ப்பு, பழைய தொழில்நுட்பங்களை யூஸ் பண்ணி செய்யற காலம் வந்து இப்ப மாறிட்டு வருது. நாமளும் காலத்துக்கு ஏற்ற மாதிரி தான் போகணுமே தவிர பழைய கால ஓல்டு உள்ள மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி நாங்க முடிவு பண்ணி நாங்க அது வரைக்கும் ஒர்க் பண்ண இயலாது. ஏன்னா இப்ப உள்ள காலகட்டம் பண வீக்கம். நீங்க எவ்வளவு மணி உழைச்சாலும், நீங்க என்னத்தை கஷ்டப்பட்டு உழைச்சாலும் புசுன்னு போய்த்து. என்ன காரணம்னு சொன்னால், உங்களுக்கு வந்து அடுத்த கட்டம் என்ன செய்யலாது, எக்ஸ்பென்ஸ் கூட, சாமான் விலை கூட. அப்ப நீங்க என்ன செய்யணும், அது காலத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க ஸ்கில்ஸ் அப்கிரேட் பண்ணி 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 இன்கம் எடுக்கிற வழியை பார்க்கணும். இன்கம் எடுத்து எங்க இன்வெஸ்ட் பண்ணலாம், பணத்தை சும்மா வச்சிருக்க கூடாது, எங்காச்சும் இன்வெஸ்ட் பண்ணும். எந்த வழியில இன்வெஸ்ட் பண்ணலாம், ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்ணிடுமா, ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணிடுமா. ஃபர்ஸ்ட்டுக்கு யங்ஸ்டர்ஸ்க்கு நான் சொல்ற விஷயம் என்னன்னு சொன்னால், லேடிஸ்க்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னால், நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு உங்களுக்கு மேல இன்வெஸ்ட் பண்ணுங்க, உங்களோட ஸ்கில்ல டெவலப் பண்ணுங்க. ஆக பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு மேல இன்வெஸ்ட் பண்றது, உங்களோட நாலேஜ்ல இன்வெஸ்ட் பண்றது, உங்களை நீங்க டெவலப் ஆக்குறது. அதான் சொல்றோம், work on yourself. First work on yourself. செகண்ட் வந்து நீங்க ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க, ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க, என்னத்துல இன்வெஸ்ட் பண்ணுங்க, ஹலாலான வேலை மணி இன்கம் ஏர்ன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு கான்ஃபிடென்ட் வந்துடும், என்னால அடுத்த கட்டம் மூவ் பண்ணல அடிப்படையில. சோ இந்த உள்ள காலகட்டமா டிஜிட்டல் உலகம், டிஜிட்டல் உலகத்துல ஒரு போன் மூலமா நாம என்ன செய்யறோம், ஜஸ்ட் ஒரு போன் மூலமா வித்தின் வேர்ல்ட் ஃபுல்லாவே கனெக்ட் ஆகிறோம். ஏஐ விஷயங்கள் வந்து இது இப்ப ஏஐ விஷயங்கள் வந்து கஷ்டப்பட்டு விஷயங்கள் செஞ்சு இப்ப லேஸ் ஆகி விடுது. ஆரம்ப கட்டம் நான் கிராஃபிக் டிசைனிஸ் கோர்ஸ் படிச்சு தான் நம்ம என்ன செய்வோம், ஒரு போஸ்டரை மேக் பண்ணுவோம் ஒன் டே ஃபுல்லா. இப்போ வித்தின் 2-3 மினிட்ஸ்க்குள்ளுக்கு எங்களுக்கு நைஸ் போஸ்டர், விஷுவலான போஸ்டர், லுக் அட்ராக்டிவான போஸ்டர் எங்களுக்கு ரெடியா வருது. காரணம் என்ன, ஏஐ. அப்ப நாங்க ஏஐ யூஸ் பண்ணி எங்களோட ப்ரொடக்டிவிட்டியை கூட்டி எங்களோட நாலேஜை பயன்படுத்தி வீட்டுல இருந்து இன்கம் ஏர்ன் பண்ற எப்படி, இதான் இப்ப யோசிக்கணும். இப்ப பேத்துக்கிட்டு நாங்க என்ன செய்யாது, இவ்வளவு வேலை கூட்டிட்டு எங்க நாட்டு அரசாங்கம் சரியில்லை அப்படி இப்படி நாங்க பிளேம் பண்ணி தீக்கிறோம். நாம பழைய ஆட்கள் மாதிரி என்ன செய்யக்கூடாது, பிளேம் பண்ணி தீரக்கூடாது. எங்களுக்கு என்ன செய்யணும், ரைட்? நீங்க எவ்வளவு நாளும் கூட்டுங்க, நான் அதுக்கேற்ற மாதிரி என்ன செய்வேன், இன்கம் நான் டபுள் ஆகி ட்ரிபிள் ஆகிருக்கோம். கஷ்டப்படுறது யாரு நினைக்கிறீங்க, கஷ்டப்படுறது யாரு, யாரு பிளேம் பண்றது, மிடில் ஆகிறோம். மிடில் ஆயிப்பாங்க. ஹை கிளாஸ் வந்து சொல்ல மாட்டாங்க, ஹை கிளாஸ் வந்து அவங்க இங்க கூட்ட அவங்க இன்கம் பண்ணிட்டே போயிடுவாங்க. பிளேம் பண்றது மிடில் கிளாஸ். நீங்க மிடில் கிளாஸ் ஆகிக்க போறீங்கன்னா இல்லாட்டி உங்களோட லைஃப் மாத்த போறீங்க. பிலீவ் சம்திங் இஸ் மிரக்கல். எல்லாரும் நினைச்சாலும் லைஃப் மாத்தேலும் எங்கட கைடன்ஸ்ல போனா நாங்க சும்மா சொல்லல, சும்மா லைஃப் மாத்தோம்னு சொல்லி சும்மா ஆசை காட்ட இல்லை. இது லைஃப்ல முக்கியமான விஷயங்கள். ஓகே, மூணாவது ஸ்மார்ட் போன். ஸ்மார்ட் போனை பார்த்து ஸ்மார்ட் திறன்கள். இப்ப எல்லாமே போனை வச்சு நாங்க என்ன செய்யலாம், வேண்டிய ஸ்கில்ல படிக்கலாம். ஸ்கில்ல படிச்சு வீட்லயே நாங்க டெவலப் ஆகலாம். வீட்ல இருந்தே டெவலப் ஆகி வீட்ல இருந்தே இன்கம் எடுக்கலாம். வை, என்ன ரீசன் சொன்னால், உங்களுக்கு கம்யூனிட்டி என்னத்தை வீட்ல இருந்தே வேலை செய்வீங்க, வீட்ல இருந்தே படிப்பீங்க. பட் உங்களை புஷ் பண்ணணுமே, உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் வேணுமே, உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் நடந்தாதான் நீங்க ஒர்க் பண்ணுவீங்க, இல்லாட்டி வீட்ல ஒர்க் பண்ண மாட்டீங்க.
சோ அதான் நான் உங்களுக்கு கைட் பண்றேன். 4வது, உங்களுக்கான ஐடென்டிட்டி நீங்க உருவாக்குங்க. நீங்க உங்களோட பேரை சொன்னால் உங்களுக்கு பத்தி சமூகத்துல என்ன செய்யணும், நல்ல விஷயங்கள் நடக்கணும். இவரா, முகமதா, அப்துல்லாவா, பாத்திமாவா, இப்படி சொன்னால் உங்களை பத்தி நல்ல ஒரு ஐடென்டிட்டி உருவாக்குங்க. ஓகேயா? இந்த விஷயங்களை கடைபிடிக்கும். 3வது ஸ்லைட பாருங்க, ஷாப்பன். 3வது ஸ்லைட பாருங்க. ட்ரெடிஷனல்ல வந்து என்ன, நீங்க ஒரு விஷயம் செய்யறதா இருந்தா பயம், சந்தேகம், ஒரு வித என்ன சொல்றதுன்னு சொன்னா, குயிக்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ண குயிக்ஸ்ல ஜாயின் பண்ண போறோம். நிறைய பேரை கேட்டு பாருங்க, ஃபீட்பேக் இது எங்களை ஷேர் பண்ணுவாங்க கோஆர்டினேட்டர்ஸ். அவங்க ஒரு பயத்துல இருப்பாங்க, ஒரு நம்பிக்கை இல்லாம இருப்பாங்க. என்ன செய்யறது, வாட் டு நெக்ஸ்ட், இது சரியா இது போலையா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேஜ்ல இருப்பாங்க. ஓகேயா? அப்ப மனநிலை ரீதியா நாங்க என்ன செய்யோம்னு சொன்னால், அவங்கள டெவலப் பண்ணி புஷ் பண்ணி அவங்கள தொடர்ச்சியாக க்ரோ ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே. செகண்ட், ட்ரெடிஷனல்ல என்ன செய்யறது, மனப்பாடம் செய்யறது. நாங்க எங்கட படிப்பு எப்படி செய்யறது, நிறைய பேர் எங்கட படிப்பை நாங்க எப்படி வச்சுக்கொள்றது, படிக்கிறது, மனப்பாடம் பண்றது. ஸ்கூல் வெளியே மனப்பாடம் பண்ணி 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 பண்டுக்கா பெயின் கட்டின குலம் என்ன, தமிழ் லிட்ரேச்சர்ல படிக்கிற பாடம் என்ன, தண்டாம இருந்தும் தண்டை நுமரா மண்டுகம் சொல்லி அப்படி அதை பாடமாக்குறது. இப்படி எங்களுக்கு வாழ்க்கையில சம்மந்தமே இல்லை. அது யூஸ் பண்ணீங்களா இப்போ? அது இப்ப யூஸ் பண்ணீங்களா? இல்ல. அப்ப என்ன காரணம் சொன்னா, நாங்க சம்மந்தம் இல்லாத விஷயங்கள்லாம் ஃபுல்லா மனப்பாடம் எந்த ஒரு பிரயோசனமும் இல்லை. ஜஸ்ட் ஒரு எக்ஸாமுக்காக வேண்டி படிச்சோம். பட் வாழ்க்கைக்காக படிக்கல, வாழ்க்கை இப்படி வாழணும்னு படிக்கல. அப்போ இப்போ உள்ள காலகட்ட அடிப்படையில உங்களுக்கான இங்கிலீஷ் தேவை. அது மட்டும் இல்லாம டிஜிட்டல் ஆளுமைகளாக உருவாக்குவோம். இங்கிலீஷ் மட்டும் இல்ல, டிஜிட்டல் ஆளுமைகள், உங்களுக்கு வந்து சிந்தனை ரீதியான வளர்ச்சிகள், இப்போ உள்ள காலகட்டம் அடிப்புல எங்களுக்கான ஸ்கில்ஸ் எப்படி யூஸ் பண்ணி எங்களை நாங்க எப்படி க்ரோ ஆக்குறது, அப்படியான விஷயங்கள் தான் இப்போ நாங்க சொல்லி கொடுத்துட்டீங்க. ஓகே. 3வது விஷயம் வந்து வருமானம், இன்கம். என்ன சொல்லுவாங்க, நீங்க வந்து படிங்க, நல்லா படிச்சு வேலைக்கு போங்க, சேலரி எடுங்க. இப்போ சேலரி போதுமா? ஒரு ஆள்கிட்ட சேலரியில குடும்பத்தை ரன் பண்ணிடுமா? இப்போ ஏழுமா? ஏழாது. 100% ஏழாது. ஒரு ஆள்கிட்ட சேலரியை நம்பி உங்களோட குடும்பத்தை ரன் பண்ண முடியாது. பிகாஸ் எங்க நாட்டு சிச்சுவேஷன் அப்படி. அப்போ நாங்க எப்படி கொஞ்சம் நாங்க திங்க் பண்ணணும், எங்களை ஸ்கில்ல டெவலப் பண்ணணும். ஸ்கில்ல டெவலப் பண்ணி நாங்க தான் என்ன செய்ய போனோம், அவங்க யாருமே கொண்டு தர மாட்டாங்க. நாங்க தான் தேடணும், தேடி எங்களுக்கு ஸ்கில்ல டெவலப் பண்ணி கொள்ளும். அது நான் குயிக்ஸா சொல்லி கொடுக்குறோம். உங்களுக்கு பொருத்தமான ஸ்கில்ல வச்சு எப்படி நீ க்ரோ ஆவாரு. நாங்க தர விஷயங்களை நீங்க செய்யற இல்ல, உங்களோட நாங்க டெவலப் ஆகுது. உங்களுக்கு உள்ள விஷயங்களை கொடுத்து உங்களோட ஸ்கில் மூலமா எப்படி டிஜிட்டல்ல க்ரோ ஆகலாம். ஒரு ஆள் வந்து நல்லா கவிதை எழுதுவாரா, பாட்டு படிப்பாரா, இல்லாட்டி என்ன செய்யலாம். ஒரு ஆள் வந்து நல்லா லாஜிக்கலா திங்க் பண்ணுவாரா. ஸோ நிலைமை அவங்களோட நாங்க ஒப்சர்வ் பண்ண டைம் எங்களுக்கு வரும், ரைட் இவங்க விஷயங்களை ஃபுல்லா ஸ்கில் பர்சன் ஆகிட்டாங்க, இவங்க இந்த மாதிரி விஷயங்கள் ஃபுல்லா என்ன செய்யறாங்க, ஒரு கம்யூனிகேஷன் நல்ல ஒரு இதா இருக்கிறாங்கன்னு சொன்னால் நாங்க என்ன தெரியுமா செய்ய போறோம், அவங்கள ஃபுல்லா கைட் பண்ண போறோம். கைட் பண்ணி கொஞ்சம் 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 மேல செய்வாங்க, அவங்கள முன்னேற்ற போறோம். 4வது நெட்வொர்க். நீங்க பாருங்க, நெட்வொர்க் பழைய பாதை என்ன, தனிமையில போவீங்க, உங்களுக்கு சப்போர்ட் யாருமே பண்ண மாட்டாங்க. நீங்க தனியே போவீங்க, தனியே படிப்பீங்க, தனியா மணி இன்கம் ஏர்ன் பண்ணுவீங்க, நீங்க எல்லாமே தனியே தான் போவீங்க. பட் குயிக்ஸ்ல அப்படி இல்லை. நாம எல்லாருமே ஒரு ஆள் ஹெல்ப் பண்ணி, ஒரு ஆள் பிசினஸ் செய்யறாரா, இவருக்கு பிசினஸ் செய்யறதுக்கு கஸ்டமர்ஸ் நாங்க என்ன செய்வோம், ஷேர் பண்ணி இவங்களுக்கான ரெக்கமெண்ட் பண்ணி இவங்களுக்கான அங்கீகாரத்தை கொடுப்போம். ஒரு ஆளுக்கு ஸ்கில் இருக்குதா, ரைட் இவங்களோட ஸ்கில்ல இவங்க வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஒரு ஆளுக்கு ஹெல்ப் தேவை, இப்படி என்ன செய்வோம், ஒரு ஆள் ஹெல்ப் பண்ணி ஹெல்ப் பண்ணி நாங்க என்ன செய்வோம், நாங்க எல்லாமே க்ரோ ஆகும். இதுதான் ரியல் சக்சஸ். நாங்க மட்டும் க்ரோ ஆகிறாரு, என் கூட்டாளி பக்கத்துல இருக்கிறாரு, நான் சாப்பிடுறேன், பக்கத்துல ஆள் வந்து வெறும் பசியில இருக்கிறான்னு சொன்னா நான் சக்சஸ் ஆனவனா? இல்ல. நான் வெற்றி ஆனவன் சொல்லிட்டீங்களா? இல்ல. நானும் சாப்பிட்டுட்டு அவரும் தட்டிலையும் சாப்பிட கொடுத்து அவரையும் சாப்பிட வைக்கிறேன் தானே, அதுதான் ரியல் சக்சஸ். ஓகே. நீ யோசிக்க கூடாது நான் மட்டும் முன்னேறிட்டு என்ன செய்ய போறாரு. சமூகத்துல நல்லா போச்சு கொள்ளுங்க, நீங்க ரொம்ப தூரம் போகணும்.
ரொம்ப தூரம் போகணும்னு சொன்னால் தனியா போக முடியாது. நீங்க சும்மா சின்ன தூரம் போறோம்னு சொன்னால் நாங்க தனியா போகலாம். ரொம்ப தூரம் போகணும்னு சொன்னால் கூட்டாதான் போகணும். யாரு சொசைட்டியோட டெவலப் பண்ணி சொசைட்டிய முன்னேற்றிட்டு போறாங்களோ அவங்களோட வளர்ச்சி மேல பேத்திட்டே இருக்கு. எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டும் வேணாம், நான் தனியத்தான் முன்னேற போறேன், நீங்க போங்கல, உங்களோட சக்சஸ் வராது, பரக்கத்து வராது. தெரியுமா? இறைவன்ட்டு இந்த பரக்கத்து எதுல வரும் நினைக்கிறீங்க? அல்லாஹ் வந்து பரக்கத்து எதுல வச்சுக்கிறான்னு சொன்னால் கிவ். பாருங்க, நிறைய பெரிய பணக்காரங்களாம் பாருங்க, பெரிய பெரிய மல்டி பில்லியன்லாம் ஒரு கட்டத்துக்கு மேல ஃபவுண்டேஷன் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. என்ன காரணம்னு சொன்னால் அவனோட லைஃப் ஃபுல்லாவே என்ஜாய் பண்ணிட்டான். லக்ஸரி லைஃப், வேர்ல்ட் ஃபுல்லா வேர்ல்ட் ட்ரிப். ஓகே, அவன் பார்க்காத ஃபன் இல்ல, பட் இருந்தாலும் அவனோட மனசுல ஒரு என்ன, ஒரு வெறுமை இருக்கும், ஒரு நிம்மதி இல்லாம இருக்கும். என்ன காரணம்னு சொன்னால் இறைவன் எப்படி எங்கட பாடி எங்கட சைக்காலஜில டிஃபைன் பண்ணிக்கிறான்னு சொன்னால் எங்கட உச்சக்கட்ட சந்தோஷம். நல்லா நோட் பண்ணி கொள்ளுங்க, எங்கட உச்சக்கட்ட சந்தோஷம். நீ நாம நினைக்கிறவன் மணி வந்தா நாங்க இப்படி போவோம் அப்படி போவோம்னு சொல்லி, அப்படி இல்லை. எங்கட உச்சக்கட்ட சந்தோஷம் எங்களால ஒரு ஆள் நல்லா இருக்கிறாரு, நாங்க ஹெல்ப் பண்றதன் மூலமா தான் உச்சக்கட்ட சந்தோஷத்தை அடைய முடியும். நீ எழுதி கொள்ளும். நீங்க பணம் வந்த போறவோ ஃபுல்லா பணத்தை உழைச்சிட்டீங்க, ஊரு ஃபுல்லா லொக்கர் ஃபுல்லா சல்லி இருக்குது, கோடிக்கணக்குல வேண்டிய செய்யலாம், வேண்டிய கார வாங்கலாம், வேண்டிய என்ஜாய் பண்ணலாம், வேறு விஷயம் செய்யலாம். ஆனா அவனோட மனசுல நிம்மதி இருக்காது. எப்ப நிம்மதி வரும்னு சொன்னால் நீங்க சல்லிய நீங்க ஒரு ஆளுக்கு கண்ட்ரிபியூட் பண்ணி ஒரு ஆளுக்கு ஹெல்ப் பண்ணி பாருங்க, அவனோட மனசுல நிம்மதி. இப்படிதான் நல்லா செட் பண்ணிக்கலாம். சோ நாங்க இப்படியான திங்கிங் நாங்க இப்பவே ஆரம்பிக்கிற டைம்ல தான் எங்களுக்கான பரக்கத்து வரும். பரக்கத்து நினைக்கக்கூடாது மணி மட்டும் சொல்லி, நாட் மணி. எங்களுக்கான நிம்மதி, எங்களுக்கான வாய்ப்புகள், எங்களுக்கான ஐடியாஸ், எங்களுக்கான சப்போர்ட், இதுதான் பரக்கத்து. நீங்க கஷ்டப்படுவீங்க, திடீர்னு நிறைய பேர் சப்போர்ட் பண்ண தூங்குவாங்க, நிறைய பேர் வருவாங்க, கஸ்டமர்ஸா வருவாங்க, ஒரு ப்ராடக்ட் வித்தா, ஒரு சர்வீஸ் வித்தா நிறைய பேர் உங்களுக்கு. என்ன காரணம்? பரக்கா. நல்லா சொல்றான், பரக்கத்தை எங்க வச்சுக்கிறேன்னு சொன்னால் தஹஜ்ஜுத்ல வச்சுக்கிறேன். தஹஜ்ஜுத் சொல்லுங்க, பரக்கத்து வரும். நிறைய பேருக்கு கொடுங்க, பரக்கத்து வரும். சோ நாங்க நம்புறோம். நாங்க வந்து நான் இதை கஷ்டப்பட்டு உடச்ச சல்லிய நான் எப்படி கொடுக்கறது அப்படி யோசிக்காதீங்க. சல்லியை கொடுங்க. 20 ரூபா கொடுத்தேன்னு சொன்னால் 100 ரூபா தாரத்துக்குள்ள ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு வரும். சல்லி அவங்களுக்கு எல்லாம் தர மாட்டாங்க. நிறைய பேர் யோசிக்கிறது எப்படி, 20 ரூபா கொடுத்துட்டேன், 30 ரூபா கொடுத்துட்டேன், என் பேங்க் அக்கௌண்ட்ல குறையுது, எப்படி நமக்கு உழைச்சு கொள்றதுன்னு சொல்லி யோசிக்காதீங்க. உங்களுக்கு அல்ல சல்லியா தர மாட்டான், ஆட்களோட மனங்களை மாத்துவான், ஹெல்ப் பண்ணக்கூடிய விஷயங்களை கொண்டு வருவான், உங்களை சுத்தி சப்போர்ட்டர்ஸ் உருவாக்குவான். இதுதான் பரக்கத். பிசினஸ் ஐடியா தலையில வரும். எங்கேயுமே தெரியாதவங்க வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ண தோங்குவாரு. Why? This is the பரக்கா. நீங்க கஷ்டப்படுங்க, கன்சிஸ்டன்சியா ஒர்க் பண்ணுங்க, பட் உங்களோட பரக்கத்தை நீங்க என்ன செய்யணும், உங்களோட அந்த அதையும் சேர்த்துக்கிட்டு போனால் வாழ்க்கையில முன்னேறி போகும். ஓகே, ரைட். நெக்ஸ்ட் ஸ்லைடு பாருங்க. எங்க சக்சஸ் பேசிக் ஸ்ட்ரக்சர் பாருங்க. என்னன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் நான் உங்களை பர்சனல் டெவலப்மெண்ட். ஓகே, உங்களை நாங்க டெவலப் பண்ணுவோம், உங்களோட மைண்ட் செட் ரீதியாக, உங்களோட மனநிலை ரீதியாக நாங்க ட்ரெயின் பண்ணுவோம். ரெண்டாவது நீங்க டிஜிட்டலோட கம்யூனிகேட் பண்ணணும்னா உங்களுக்கு என்ன தேவை? இங்கிலீஷ் இல்லாம நீங்க டிஜிட்டலோட மூவ் பண்ண முடியாது. சோ அது அடிப்படையில இங்கிலீஷ் நாலேஜ் கொடுப்போம். இங்கிலீஷால நிறைய விஷயங்கள் உங்களுக்கான கைடன்ஸ் செஷன்ஸ் தான் நடக்கும். மூணாவது தானே டிஜிட்டல் விஷயங்கள் உள்ள வரும், விஷயங்கள் உள்ள வரும், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் விஷயங்கள் வரும். நீங்க எந்த படிப்பானாலும் படிக்கலாம். நான் அழகி சொல்லுவேன், நீங்க உலகத்துல இருக்கிற என்ன படிப்பானாலும் படிக்கலாம். சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் படிக்கலாம், சைபர் செக்யூரிட்டி படிக்கலாம். நீங்க என்னன்னா படிப்பு இப்ப படிக்கிறீங்களோ அந்த படிப்பு மூலமாக உடனே இன்கம் ஏர்ன் பண்ண முடியாது. வித் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சப்போர்ட். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கிறது இப்ப ஒரு முக்கியமான ஒரு ஸ்கில்.
ஸ்கில் இல்லாம நீங்க க்ரோ ஆகலாது. நீங்க மெடிசின் செஞ்சாலும் சரி, இன்ஜினியர் ஃபீல்ட்ல போனாலும் சரி, எந்த ஃபீல்ட்ல போனாலும் இப்போ இந்த ஃபீல்ட்ல அடுத்த கட்டம் நீங்க க்ரோ ஆகிறதுக்கு இதுல சப்போர்ட் இல்லாம முடியாது. அப்ப டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கிறது என்னன்னா, டிஜிட்டல் உள்ள அவ்வளவு விஷயங்களையும் நாங்க என்ன செய்யறோம், நாங்க கோஆர்டினேட் பண்றோம். இதுதான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஆரம்ப காலத்துல மார்க்கெட்டிங் வேற மாதிரி இருந்தது. இப்ப டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா டிஜிட்டல் மூலமாக நாங்க வலையமைப்புகள் மூலமா எங்களோட விஷயங்களை கொண்டு போறது. இதுதான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஓகே, சோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஹை பே. இந்த ஃபீல்ட்ல மட்டும்தான் நீங்க ஜாப் செய்யலாம், பிசினஸ் செய்யலாம், என்டர்பிரினர்ஷிப்ல செய்யலாம், நீங்க வேண்டிய விஷயங்களை செஞ்சு கொள்ளலாம். இந்த ஃபீல்ட்ல மட்டும்தான். நான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்றது, லேடிஸ் நீங்க வீட்டுல இருந்து 1 லட்சம் மேல இன்கம் பண்ணலாம் 100% வித்தின் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சப்போர்ட். படிக்கிறது ஈஸி, அப்ளை பண்றது ஈஸி, ஏர்ன் பண்றது ஈஸி. பிகாஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இப்ப ஏஐ உங்களுக்கு வந்தால போஸ்டர்ஸ் ஏஐ மேக் பண்ணும். நீங்க ஸ்ட்ராட்டஜியை போட போறீங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல போட்டு நீங்க வாட்ஸ்அப் மத்த சோசியல் மீடியா பண்ணி ஸ்டேட்டஸ்ல போறது மட்டும் இல்ல, அதுக்கான ஸ்ட்ராட்டஜி இருக்குது. நாங்க எப்படி நாங்க ஒரு ஆள்ட கஸ்டமர்ஸ் நாங்க எப்படி அட்ராக்ட் பண்றது, அந்த விஷயங்கள் இருக்குது. ஓகே, பிசினஸ் சைக்காலஜி இருக்குது, டிஜிட்டல் பிசினஸ் சைக்காலஜி, அதெல்லாம் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இருக்குது. ஸோ அந்த விஷயங்களை அடாப்ட் பண்ணித்தான் நாங்க அந்த விஷயங்களை நாங்க கொடுத்துருக்கிறோம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பிளஸ் ஏஐ மூலமாக எங்களோட ஆன்லைன்ல இன்கம் எப்படி எடுக்கிறது. ஓகே, இதான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கைடன்ஸ் நாங்க கொடுத்துருக்கிறோம். ஓகே ரைட், அடுத்த ஸ்லைட பாருங்க. குயிக்ஸ்ட 4 தூண்கள் அப்படின்னு சொன்ன என்னன்னு சொன்னால், குயிக்ஸ்ட 4 தூண்கள். முதலாவது நாங்க ஆரம்பமா யாரு வந்தாலும் சரி, நீங்க என்ன படிப்பு படிக்க முடியும், படிப்பு நீங்க படிச்சாலும், என்ன ஸ்கில்ல பேக்ரவுண்ட்ல வந்தாலும், நீங்க எங்களோட பர்சனல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ல நீங்க அட்டென்ட் பண்ணணும். அட்டென்ட் பண்ணாதான் நீங்க அடுத்த கட்டம் உங்களை நாங்க எக்ஸோவ் பண்ணுவோம். நீங்க எப்படிப்பட்ட ஆள், நீங்க எப்படியான ஆள் அப்படிங்கிறத நாங்க அப்சர்வ் பண்ணுவோம். அதுக்கு பிறகுதான் உங்களுக்கு என்ன ஸ்கில்ல நாங்க கண்டுபிடிப்போம். உங்களுக்கு இந்த ஸ்கில் இருக்குது, நீங்க எப்படி க்ரோ ஆகலாம்னு சொல்லி நாங்க உங்களுக்கு கைட் பண்ணுவோம். ரெண்டாவது என்ன, கம்யூனிகேஷன், சிறந்த தகவல் தொடர்பு. எப்படி நான் கம்யூனிகேட் பண்றேன், யார் சரி உங்களை அறிமுகப்படுத்த கேட்டா டெல் மீ அபௌட் யுவர்செல்ஃப் அப்படின்னு உங்கள்ட்ட ஒரு ஆள் கேட்டேன்னு சொன்னா நீங்க கான்ஃபிடென்ட்டா வழங்கப்படுத்தணும். மை நேம் இஸ் முஹம்மத், மை நேம் இஸ் ஃபாத்திமா, மை நேம் இஸ் அப்துல்லா, I am 20 years old, I am 30 years old. So now currently I am working as such ABC company. I am currently doing this doing business. So உங்கள்ட்ட நீங்க ஸ்பீக் பண்ற விதம் அவங்களை எப்படி அட்மையர் பண்ணணும், எப்படி கான்ஃபிடென்ட்டா ஃபீல் பண்ணணும். ரைட், இவர் கான்ஃபிடென்ட்டா கதைக்கிறாரு அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு விளங்கும். மூணாவது, டிஜிட்டல் நீங்க நல்லா மூவ் ஆகிக்கிறோம். ஏன்னா இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸ், இப்போ உள்ள லேடிஸ் நீங்க டிஜிட்டல் மூலமா தான் வளர முடியும். இல்லாம இருந்தா சோ மூலமா விஷயங்களை படிச்சு கொள்ளுங்க, டிஜிட்டல் விஷயங்களை படிச்சு கொள்ளுங்க, இதன் மூலமா வளரும். மூணாவது விஷயம். நாலாவது, இப்ப நாங்க என்ன செய்யறோம்னு சொன்னால், நீங்க குயிக்ஸ்ல ஜாயின் ஆனா உங்க நிறைய பேர் இருக்கலாம். விஷயம் என்னதா, அவங்களோட சப்போர்ட் எடுக்கலாம். நீங்க தனியா முன்னேறம் தேவையில்லை. ஒரு சிஸ்டர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, ஒரு பிரதர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. என்ன விஷயம் சொன்னால், இதுதான் நெட்வொர்க்கிங். ஒரு ஆள் ஹெல்ப் பண்ணுவாங்க. நீங்க ஒரு ஆள் நீங்க பிசினஸ் செய்றீங்கன்னு சொன்னா இவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க உங்களோட பிசினஸ்க்கு. அப்பதான் நீங்க வாழ்க்கையில முன்னேற முடியும். இல்லாம இருந்தா முன்னேற முடியாது. உங்களை நாங்க அங்கீகாரப்படுத்தி உங்களுக்கான அடையாளத்தை நான் குயிக்ஸ்ல உருவாக்குவோம். உங்களை அங்கீகாரப்படுத்தி உங்களை முன்னேற்றி போறதுக்கு நாங்க ஃபுல்லா சப்போர்ட் ஆயிப்போம். ஓகே ரைட், நெக்ஸ்ட் ஸ்லைட பாருங்க. ஃப்ரீடம், சுதந்திரத்துக்கான பாதை. மூணாவது என்ன, திறன் அடிப்படையான யோசனையிலிருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ரெண்டாவது என்ன, டிஜிட்டல் வருமான வாய்ப்புகள் பற்றிய விழிப்புணர்வு. மூணாவது என்ன, வீட்டுல இருந்து எப்படி இன்கம் நாங்க எடுக்கிறது, வீட்டுல இருந்தே நாங்க எங்களுக்கான திறமைகளை கண்டுபிடிச்சு நாங்க எப்படி டெவலப் பண்ணி எங்களுக்கு ஸ்கில்ல ஃபுல்லா ஐடென்டிஃபை பண்ணி அந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் எப்படி நாங்க ஒரு ப்ராடக்ட் விற்கிறதா வைக்கலாம், ஒரு சர்வீஸை ப்ரொமோட் பண்ணதா வைக்கலாம். உங்களுக்கு மணி வரப்போகுது 2 வகையில. ஒன்னு ஒரு ப்ராடக்டை விற்கிறது, இல்லாம இருந்தா ஒரு சர்வீஸ் விஷயங்களை செய்யறது. இது 2 வகையில தான் உங்களுக்கு மணி வரப்போகுது. மணி இது 2 வகையிலும் தவிர வேற ஒன்றதுலயும் மணி வராது. அது 100%. ஓகே, நீங்க ப்ரொமோஷன் மட்டும் இல்ல, உங்களோட ஸ்கில்ல பயன்படுத்தி நீங்களே ஒரு விஷயம் செய்ய போறீங்க. ஓகே, நம்மளோட இந்த திறமைகள் இருக்குது. நான் லீடர்ஷிப் குவாலிட்டிஸ்ல இருக்கிறேன். அப்ப லீடர்ஷிப் விஷயங்கள் உங்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல கைடன்ஸ் வழங்க போகுது.
எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள் ஐடியா இருக்கு, பிசினஸ் ஐடியா இருக்கு, நான் இப்படி ஒரு பிசினஸ் ஐடியா வச்சுக்கிறேன், பட் அது பிராக்டிகலா சாத்தியமாகுமா அப்படின்னு ஒரு கவலை உங்களுக்கு இருக்கு. நான் உங்களுக்கு கைட் பண்ணுவேன். ஓகே, நாலாவது விஷயம் பாத்தீங்கன்னு சொன்னால் எதிர்கால வளர்ச்சிக்காக மனநிலை உருவாக்குவோம். எப்படி? நீங்க மட்டும் வளரக்கூடாது, உங்களோட ஃபேமிலி உள்ள அவ்வளவு பேரும் வளரும். நீங்க மட்டும் வளர்ந்து சரி வராது, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட ஃபேமிலி எல்லாரும் நீங்க முன்னேற்றணும். நாங்க உங்களை ஒரு ஆளை கைட் பண்ணணும்னு சொன்னா நீங்க 10 பேரை கைட் பண்ணணும். இதை நாங்க எதிர்பார்க்கக்கூடிய மாற்றம். நாங்க ஒரு ஆள் மூலமாக நாங்க யூஸ் பண்றது வந்து உங்களை கைட் பண்ணி நீங்க 4 பேரை 10 பேரை கைட் பண்ணக்கூடிய தகைமையில் இருக்கணும். இதை நாங்க எதிர்பார்க்கக்கூடிய மாற்றம். ஓகே, ரைட். நெக்ஸ்ட் ஸ்லைட பாருங்க. நீங்க வந்து குயிக்ஸ்ல தனியா இல்ல, குயிக்ஸ்ல நீங்க தனியா இல்ல, குயிக்ஸ் என்வைரன்மெண்ட்ல இருக்கிறீங்க. பாசிட்டிவான கல்ச்சர்ஸ், மோட்டிவேஷன், எதிர்காலம் எப்படி இருக்க போதுன்னு சொன்ன அந்த ஐடியாக்கள், மற்றவங்கள்ட்ட இந்த சப்போர்ட் எல்லாமே உங்களோட குயிக்ஸ்ல இருக்குது. அதான் சொல்றேன், இது நாட் அ பிசினஸ், இது சப்போர்ட்டிவ் கம்யூனிட்டி. நீங்க வாழ்க்கையில முன்னேற போறதுக்கான ஒரு சப்போர்ட்டிங் கம்யூனிட்டியாக தான் இந்த விஷயங்கள் இருக்குது. ஓகே, ஃபைன். அடுத்த ஸ்லைட். அடுத்த ஸ்லைட பாருங்க. நீங்க நல்ல ஒரு இன்கம், நல்ல ஒரு ப்ரொடக்டிவிட்டி, நல்ல ஒரு ஆளுமையா வளரணும்னு சொன்னால் இந்த 3 விஷயங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். உடைக்க முடியாத தன்னம்பிக்கை உங்கள்கிட்ட மேல வரணும். நாங்க ஃபர்ஸ்ட் டெவலப் ஆக்குவோம். உங்கள்கிட்ட மேல நம்பிக்கை வரணும். work on yourself, believe yourself first. இது ரெண்டாவது, உங்களுக்கான உயர்ந்த நெட்வொர்க் கனெக்ஷன் இருக்கணும். நிறைய நெட்வொர்க் மீன்ஸ் உங்களை பத்தி நிறைய கண்டக்ட் பேச நீங்க டெவலப் ஆகி வச்சுக்கொள்ளணும். உங்களை பத்தி நிறைய பேருக்கு தெரியணும். இது ரெண்டாவது. மூணாவது, நவீன லேட்டஸ்ட் டிஜிட்டல் ஏஐ டெக்னாலஜி மூலமா நாங்க எப்படி மணியை இன்கம் எடுக்கிறது அந்த விஷயங்கள் தெரியணும். ஸோ இந்த 3 விஷயங்களும் எப்போ ஒருமிக்க நாங்க ஆகுதோ அந்த விஷயங்கள் மூலமா தான் எங்களுக்கு என்ன செய்யலாம், இன்கம் நாங்க எடுத்துக்கொள்ளும். நீங்க மட்டும் இன்கம் எடுக்கல, என்டையர் ஜெனரேஷன், உங்களுடைய குடும்பம், உங்களுடைய தலைமுறை நல்லா இருக்கணும்னு சொன்னா நீங்க நல்லா இருக்கணும். ஓகே, நான் இருக்கிறேன், எனக்கு வர வைஃப், நீ யோசிக்கணும், எனக்கு வர வைஃப் வந்து என் வைஃப் மட்டும் இல்ல, என்டையர் ஜெனரேஷனுக்கும் இவ வைஃப், தாய், என் பிள்ளைக்கு தாய். ஓகே, என் ஜெனரேஷனுக்கு ஒரு முன்மாதிரி, அப்படி யோசிக்கணும். சும்மா அவங்களோட வைஃப்னு யோசிக்க கூடாது. ஓகே, ஒரு கேர்ள் யோசிக்கணும், எனக்கு வர ஹஸ்பண்ட் நாட் ஹஸ்பண்ட், என் பிள்ளைக்கு முன்மாதிரி, என் ஃபேமிலிக்கு ஒரு ரோல் மாடல். ஒரு ஜெனரேஷன் என்கிட்ட இருந்து ஒரு ஜெனரேஷன் உருவாக போறோம்னு சொன்னா இவர் ரோல் மாடல், அப்படி நீ யோசிக்கணும். ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட் லாஸ்ட் ஸ்லைட் பார்ப்போம். என்னன்னு சொன்னால் லாஸ்ட் சொல்லி இதை முடிக்கிறேன். உங்களோட எதிர்காலம் உங்களுக்கு முக்கியம். 4 விஷயத்தை நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. உங்களை நீங்க மேம்படுத்திக் கொள்ளுங்க. உங்களோட மைண்ட் செட், உங்களோட ஸ்கில், உங்களை பத்தி நீங்க டெவலப் ஆகி கொள்ளுங்க. ரெண்டாவது, தன்னம்பிக்கை உருவாக்குங்க. நீங்க மட்டும் தன்னம்பிக்கை இருக்காம மற்றவங்களுக்கும் தன்னம்பிக்கையை உருவாக்குங்க. பிகாஸ் இப்ப அந்த காலகட்ட தேவையா இருக்குது. நிறைய பேருக்கு வாழ்க்கையில உடஞ்சிக்கிறாங்க. நான் அடுத்த கட்டம் என்ன செய்ய போறேன், வாழ்க்கையை வெறுத்து பேசிக்கிறாங்க. என்னால அடுத்த கட்டம் மூவ் ஆக மாட்டேங்குது, எனக்கு கன்ஃபியூஸ் ஆகிக்குது. நீங்க மோட்டிவேட் பண்ணுங்க. எல்லாம் ஓகே, இட்ஸ் ஓகே, எவ்ரிதிங் வில் பி ஓகே, நீங்க முன்னேறுங்க, நாங்க சப்போர்ட் ஆகிக்கிறோம் அப்படிங்கிற ஆறுதலான வார்த்தை நிறைய பேருக்கு தேவைப்படுது. நிறைய பேருக்கு தேவைப்படுற விஷயங்கள் வந்து மணி இல்லை. ஓகே, நிறைய பேருக்கு வாழ்க்கையில தேவை மணி இல்லை, ஒரு ஆறுதலான வார்த்தை, ஒரு சப்போர்ட் தான் தேவைப்படுது. அந்த சப்போர்ட்டை கொடுக்க இடத்துல நீங்க ஒரு ஆளுக்கு சப்போர்ட் பண்ணினால் மேலைக்கு இறைவன் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ஓகே, 3வது விஷயங்கள், புதிய திறன்களை கற்றுக்கொள்ளணும். இஸ்லாம் சொல்லுது என்ன, கற்றுக்கொள், கற்றவனாயிரி, கற்பிப்பவனாயிரி, கற்பனுக்கு உதவுவானாயிரி, 4ஆம் இருந்து விடாதே. அப்ப இஸ்லாம் என்ன சொல்லுது, நீங்க கற்றுக்கொள்ளுங்க. ஒரு முஃமினுடைய வாழ்க்கை ஒரு நாள் இன்னொரு நாள் சேமா இருக்கக்கூடாது. ஒரு நாள் இப்படி இருக்கிறாங்க, அடுத்த நாள் இப்படி போற முஃமின் அவர் இப்படி இருப்பாரு. அப்ப இஸ்லாம் என்ன சொல்லுது, நீங்க கத்து கொடுங்க, எவ்வளவு நாலேஜ் எடுக்கிறோமோ நாலேஜ் எடுத்துக்கொள்ளுங்க. அப்பதான் நீங்க வாழ்க்கையில முன்னேற போறீங்க. 4வது விஷயங்கள், நல்ல மனிதர்களோட நீங்க வந்து இணைஞ்சு கொள்ளுங்க.
பிகாஸ் நல்ல மனிதர்கள் தான் உங்களுக்கு நல்ல வழிகாட்டலை வழங்குவாங்க, நல்ல ஆலோசனைகள் வருவாங்க, உங்களை சுத்தி ஒரு பாசிட்டிவான வைப் உருவாக்குவாங்க. கெட்ட மனிதர்கள் மீன்ஸ் எப்பவுமே நெகட்டிவா கிடையாது, எப்பவுமே வராது, உன்னால ஏன் சும்மா ட்ரை பண்ற, டைம் வேஸ்ட் பண்ற, போ அப்படின்னு சொல்லாத அப்படி ஒதுக்கி வைங்க. உங்களால ஏழும், உங்களால செய்ய ஏழும் அப்படின்னு சொல்றாங்கள பாசிட்டிவ் அவங்களோட சர்க்கிள்ல கொண்டு வாங்க. உங்களோட வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமா மாறத உங்களோட கண் முன்னால நீங்க பாப்பீங்க. ஓகே, சோ இதுதான் இன்றைக்கு நான் சொல்லி போற விஷயங்கள். ஸோ குயிக்ஸ் கோச்சிங்கிறது நாட் அ இண்டிவிஜுவல், இட்ஸ் எம்பவரிங் எவ்ரி இண்டிவிஜுவல், எவ்ரி பிசினஸ். ஒரு பிசினஸ் நல்லா வரும்னு சொன்னால் அவர் ஃபோக்கஸ் பண்ணணும் ப்ராடக்ட் இல்ல, சர்வீஸ் இல்ல, நான் எப்படி ஒரு கஸ்டமர் சொல்யூஷனை ப்ராப்ளம்க்கு சால்வ் பண்ண போறேன். நீ யோசிக்கணும், நான் ஒரு ப்ராடக்ட விற்கிறேன், நான் ஒரு சர்வீஸை கொடுக்குறேன்னு சொன்னால் இதால பயன் இருக்குதா? உண்மைக்குமே இவங்களுக்கு நான் ஏமாத்தக்கூடாது, உண்மைக்குமே அவங்களுக்கு பயன் இருக்குதா? 100% 100% சொல்றதுதான் பிசினஸ். ஓகே, சோ இந்த மாதிரி பல விஷயங்களை எங்களோட கோச்சிங் ப்ரோக்ராம் நாங்க கைட் பண்ணிட்டு இருக்கிறோம். மொடியூல் 12 மொடியூல்ஸ் இருக்குது. அந்த மொடியூல்ஸ் அடிப்படையில தான் இந்த அவ்வளவு விஷயங்களையும் நாங்க கைட் பண்ணிட்டு இருக்கிறோம். 100% இந்த கோச்சிங் ப்ரோக்ராமை அட்டென்ட் பண்ணிட்டு நீங்க வெளியே வந்தால் உங்களோட வாழ்க்கை மாறும். இந்த செஷன் முடிஞ்சோடனே ஒரு ஐடியா கிடைச்சிக்கும், இந்த வாழ்க்கையை பத்தி சின்னொரு ஒரு பிரீஃப் இன்ட்ரடக்ஷன் எங்களோட கோச்சிங் ப்ரோக்ராம் பத்தி கிடைச்சிருக்கு. ஓகே, சோ உங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளணும், இந்த திறமையை அப்கிரேட் பண்ணிக்கொள்ளணும், நானும் வளர்ந்து மற்றவனையும் வளர்த்துறோம் நினைக்கிற ஒரு மைண்ட் செட் உங்கள்கிட்ட இருந்துன்னு சொன்னால் ஜாயின் குயிக்ஸ். ஓகே, நான் எதிர்பார்க்கிறது நம்மள மாதிரி ஒரு திங்க் பண்ணவரா நான் உருவாக்கணும்னு சொல்லி எதிர்பார்க்கிறேன். ஓகே, சோ நான் அப்பதான் நான் மௌத்தா போனாலும் நான் இறந்தாலும் இது இருக்கும். ஓகே, நான் எதிர்பார்க்கிறது இது என்டையர் ஜெனரேஷன், நான் இருந்தாலும் இல்லாட்டியும் பல சந்ததிகளுக்கு இது பயன்புல்லா இருக்கும், ஒரு பிளாட்ஃபார்மா இருக்கும், நிறைய தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடிய வழிகாட்டல் வழங்கக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்மா இருக்கும். திஸ் மீன்ஸ் சதகுது ஜாரியா. ஓகே, இட்ஸ் நாட் அ மணி, இட்ஸ் த பியாண்ட் த மணி. மணி நாங்க என்ன செஞ்சாலும் எடுக்கலாம், பட் மணியை தாண்டி ஒரு விஷயம் இருக்குது, அதுதான் அது. ஓகே, அது உங்களுக்கு இந்த உலகத்திலையும் நிறைய விஷயங்கள் தரும், மறு உலகத்திலையும் நிறைய விஷயங்களை தரும். ஓகே, ஸோ இதுதான் இன்றைக்குள்ள செஷன். ஸோ எங்களோட குயிக்ஸ் கோச்சிங் ப்ரோக்ராம் பற்றி உங்களுக்கு பிரீஃபா, ஷார்ட்டா, ஸ்வீட்டா ஒரு இன்ட்ரடக்ஷன் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். இன்ஷா அல்லாஹ் உங்களால முடியுமான விஷயங்களை கட்டாயம் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஹெல்ப் 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 நீங்க எவ்வளவு பண்றீங்களோ நீங்க அடுத்த கட்டம் வளர்ந்துட்டே போறீங்க. ஸோ உங்களுக்கு கோச்சிங் ப்ரோக்ராம்ல ஜாயின் பண்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் எங்களோட கோஆர்டினேட்டர்ஸ் மார்க் வைக்கிறாங்க, அது மட்டும் இல்லாம எங்களோட மேனேஜ்மெண்ட் டீம் இருக்குது. ஸோ நாங்க எதிர்பார்க்கிறோம் புத்தகத்தை எவ்ரி டிஸ்ட்ரிக்ட், இதுல ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் இருக்கீங்க அப்படித்தானே, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் நாங்க செப்பரேட்டா எங்களோட பிரான்ச் ஓபன் பண்ணணும்னு யோசிக்கிறோம். ஓகே, புத்தகம் நாங்க இப்போதைக்கு எங்களோட பிரான்ச்சை ஃபார்ம் பண்ணிக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் எவ்ரி டிஸ்ட்ரிக்ட் நாங்க எங்களோட பிரான்ச்சை ஓபன் பண்ணுவோம், நிறைய பேருக்கு வேலை கொடுப்போம், நிறைய பேரை வழிகாட்டல் வழங்குவோம்னு சொல்லி நாங்க இன்ஷா அல்லாஹ் நம்பிக்கை வைக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அது நடக்கும். ஓகே, நாங்க யோசிக்கணும் எங்களால என்ன செய்யணும். நாங்க யோசிக்க கூடாது எங்கட மணி இல்ல, எங்களால இப்பதானே ஸ்டார்ட் பண்ணிக்கிறீங்க, எப்படி அந்த எங்களுக்கு திங்கிங் முக்கியம், எங்களுக்கான விஷன் முக்கியம். நாங்க அதுக்காக ஓகே, சோ இன்றைக்கு இதான் சொல்லக்கூடிய விஷயங்கள். சோ இன்றைக்கான செஷன் ஃப்ரீ செஷன் உங்களுக்கு எப்படி இருந்தோன்றைக்கு தெரியாது, பட் சம்ஹவ் உங்களுக்கான வாழ்க்கையில சின்னொரு ஒரு மாற்றங்களை உண்டாக்கிக்கும். ஓகே, ஃபைன். சோ ஷிஃபான் யூஸ்ட் இன்னைக்கு செஷன் ஓகே, எனக்கு டவுட்ஸ் இருந்தா கட்டாயம் கேட்டுக்கோங்க. ஓகே, ஜஸாக்கல்லாஹ் ஹைர். அல்ஹம்துலில்லாஹ், மாஷா அல்லாஹ். இக்ஷாஃப் ப்ரோ, அழகா நீங்க உங்களோட குயிக்ஸ், எங்கட குயிக்ஸை பத்தி நீங்க விளக்கம் கொண்டு கொடுத்துருக்கிறீங்க எல்லாத்துக்கும். நான் நினைக்கிறேன் அநேகமா எல்லாத்தோட டவுட்டும் உங்களோட தெளிவான விளக்கத்தால கிளியர் ஆகிருக்கும் அப்படின்றது சொல்லி, இந்த பரிணாம வளர்ச்சி என்று சொல்றது எல்லாத்துலயும் ஏற்படக்கூடிய ஒன்றுதான். ஆனா இந்த மனிதண்ட உள்ளுக்கு இருக்கிற கருத்துக்கள்ல இருக்கிற பரிணாம வளர்ச்சி ஏற்படுறதால தான் பல்வேறு மாற்றங்கள் சமூகத்துல அரங்கேறுது.
சோ அன்னைக்கு வந்து புழுவா இருந்துச்சுன்னு சொன்ன அதே வாய்த்தான் இன்னைக்கு பட்டர்ஃப்ளையா பறக்கிறப்போ வாவ்னு சொல்லணும். சோ அதனால மத்தவங்களுக்காக நாங்க வாழாம நமக்காக நாங்க மாறுவோம். மாற்றம் ஒன்றே மாறாதது. மாற்றத்தை ஏற்றுக்கொள்பவர்ட வாழ்வுல வந்து ஏற்றம் எப்போதுமே உண்டு. கலந்து கொண்ட அனைவருக்கும் எங்களோட மனமார்ந்த நன்றிகள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, உங்களோட மைக் அன்மியூட் பண்ணுங்க. இக்ஷா சார் வந்து உங்களுக்கு கிளியர் பண்ணுவாங்க. இது மேற்கொண்டு டவுட் இருந்தா நீங்க பேசலாம். உங்களுக்கான இடம் இது. டவுட் இதா கேட்கணுமா? மைக்கோ ஆன் பண்ணி பிரச்சனை இல்லை, டெக்ஸ்ட் சரி போகணும். இன்னைக்கு செஷன் எப்படி இருந்தது? உங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணிக்கொள்வோம். இனி வரும் காலங்கள்லையும் பல செஷன் நடத்த வைக்கிறோம். புத்திரத்தை பேஸ் பண்ணி ஆஃப்லைன் செஷன்ஸ் எங்களோட பிளான் பண்ணிக்கிறோம் செய்யறதுக்காக வேண்டி. ஸோ மற்ற அவுட் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் ஆன்லைன்ல தான் செய்யணும். வாய்ப்பு கிடைச்சால் இன்ஷால்லா உங்களோட ஊருக்கும் நான் இன்ஷால்லா வந்து செஷன்ஸை செய்யலாம் டிரெக்டாக. இது ஆன்லைன்லேயே இவ்வளோ நாங்கள் செய்யறோம் சொன்னா டிரெக்டாக நல்லா செய்யலாம் டைம் எடுத்து. ஓகே, ஸோ உங்களோட கருத்துக்கள் இன்னைக்கு ஃபீட்பேக்கை கட்டாயம் சொல்லிக் கொள்ளுங்க. அப்பதான் நாங்கள் அடுத்த கட்டம் மூவ் பண்றதுக்கு, அடுத்த கட்டம் செஷன் செய்யறதுக்கு ஈஸியா இருக்கு. ஓகே, அச்சுன்றவங்க வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கிறாங்க. அவங்க பேசணுமா? மைக் அன்மியூட் இல்லையா? ஓகே, அச்சுன்னு சொல்லி டைம் பண்ணிக்கிறீங்க. ஹேண்ட் ரைஸ் பண்ணிருந்தாங்க, இப்ப இல்ல. சரி, ஓகே. ஐ திங்க் நீங்க குரூப்ல போடுங்க. நீங்க உங்களுக்கு இதுல நடந்த விஷயங்களை டவுட்ஸ் இருந்தால், இப்போ சம்டைம்ஸ் நிறைய பேருக்கு நீங்க டைம் இஷ்யூ ஆயிக்கும், சொல்லிக்கொள்ள எல்லா சிச்சுவேஷன் ஆയിരിக்கும். ஸோ உங்களோட ஃபீட்பேக்கை கட்டாயம் இன்னைக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிற விஷயத்த குரூப்ல இன்ஷால்லா இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே, குட் லக் கைஸ், ஆல் தி பெஸ்ட், யூ ஹேவ் அமேசிங் ஃபேண்டாஸ்டிக் பிரச்சனை முடிப்பானா எண்ணம் போலத்தான் வாழ்க்கை. சோ வாழ்க்கையில சிறந்த முடிவை வந்து நீங்க எல்லாரும் எடுங்க. குவிக்ஸோட ஜாயின் பண்ணுங்க, எங்களோட கை கோர்க்குங்க. உங்களோட ஜேர்னியை வந்து பாசிட்டிவான எண்ணத்தோட நீங்க தொடங்குங்க. இன்ஷால்லா உங்களுக்கு வெற்றி நிச்சயம். இன்ஷால்லா இன்னொரு சந்தர்ப்பத்துல இன்னொரு ஜோம்ல நாங்க மறுவ சந்திக்கிற வரைக்கும் உங்களிருந்து நாங்க விடை பெற்றுக் கொள்கிறோம். ஜஸாக்கல்லாஹ். குட் நைட் கைஸ்.